ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 1/2 kg டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை, மைதா, அப்புறம் சர்க்கரைக்கு அடுத்து நம்ம வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க. பாம் ஆயில் சேர்க்காதீங்க, நல்ல ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் மில்க், நாங்கள் வந்து ஆவின் பால் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அப்படி பசும் பால் இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் பாம் ஆயில் எண்ணெய் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது, ஹார்டாக இருக்கும். அப்புறம் இது கொஞ்சம் மில்க் பவுடருக்கு அடுத்து பேக்கிங் சோடா, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எசன்ஸ் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இதுக்கு முந்தி செய்யும் போது பைனாப்பிள் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஷாப்புக்காக நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 1/2 kg. ஃபஸ்ட்டு வந்து முட்டையை உடச்சி எல்லோ தனியாகவும் ஒயிட் தனியாகவும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு எல்லோ தனியாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டை தான் பீட் பண்ணணும். ஒயிட்டை நல்லா பீட் பண்ணணும். ரெண்டையும் தனியாக எடுத்துக்கிட்டு நல்லா நுர வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணணும். நல்லா நுர வரணும். எவ்வளோ நுர வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கேக்கு சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பீட் பண்ணுறது வந்து ஒன் சைடாக பீட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா கேக்கு உடையும். இந்த மாதிரி நல்லா நுர வரணும். உங்களுக்கு எப்படி அது நல்லா நுர வந்திருக்குன்னு தெரியுதுன்னா, அந்த பவுலை நீங்கள் வந்து நல்லா செஞ்சதுக்கு அடுத்து கொஞ்சம் கவுத்து பார்த்தீங்கன்னா அது வரக்கூடாது, அப்படியே நிற்கணும். அப்போ நல்லா நுர வந்திருக்குன்னு அர்த்தம். சர்க்கரையை சேர்க்கணும். சர்க்கரையை வந்து அப்படியே ஃபுல்லாக பவுலோடு கவுத்துறாதீங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து முட்டையோடைய எல்லோ பாட்டை சேர்க்கணும். எல்லோ பாட்டையும் நல்லா சேர்த்துக்கோங்க. பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் சைடு தான் நீங்கள் பீட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா கேக் கண்டிப்பாக பிரேக் ஆயிரும். அப்புறம் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எசன்ஸ்க்கு அடுத்து ஆயில், இதையுமே நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். எப்பயுமே ஒன் சைடு தான் பீட் பண்ணணும். பண்ணதுக்கடுத்த மைதாவை எப்பயுமே ஜலிச்சுட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னா கெட்டியாக நின்றுக்கிறோம், நல்லாவே இருக்காது கேக்கில். சரியா, எப்பயுமே ஜலிச்சுட்டு தான் போடணும். நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பால் பவுடரை சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாகிறது மாதிரி இருக்கும், நமக்கே தெரியும். கெட்டியாகிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் மில்க் ஊற்றிக்கோங்க. மில்க் ஊற்றி அதையும் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பேட்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் டின்னில் பட்டர் பேப்பர், பட்டர் ஷீட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இதை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பபிள்ஸ் இருக்கும், டூத்பிக் வச்சு அப்படி ஜிக்ஸாக் மாதிரி பண்ணிங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் வெளியேறிடும். அதுக்கடுத்து நீங்கள் அவனில் வச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்பாஞ்ச் கேக்கு, டீ கேக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்பாஞ்ச்